எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் கடகராசி அன்பர்களே, உங்களை 2026 மே மாத ராசி பலன்களுக்கு அன்போடு வரவேற்கின்றேன். இந்த மே மாதம் என்பது பராபவ தமிழ் ஆண்டிலே சித்திரை மாதத்தினுடைய 2ஆம் பாதியும் வைகாசியினுடைய முதல் பாதியும் இதுதான் இந்த மே மாதமாக அமைகிறது. ஆகையினால் சூரியன் இரு நிலைகளிலே நின்று உங்களுக்கு பலன் தருவார். 10 மற்றும் 11ஆம் இடம். 10ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பெறுவது 10ல் ஒரு பாவி என்றால் சிறப்பு. அதுவும் ஆட்சி பெற்ற சூரியன் என்றால் மிக சிறப்பு. ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய சூரியன் புதனோடு இணைந்து 10ல், வைகாசி சூரியனாக 15 மேயிலே பரிணமித்த சூரியனோடு கூட புதனும் இணைந்து விடுகிறார். ஆகையினால் எப்படியோ ஒரு நுட்பத்தின் மூலமாக வெற்றி. ஆனாலும் கூட புதன் அஸ்தங்கத நிலையிலேயே மே மாதத்திலே கிட்டத்தட்ட 23 வரை இருப்பார். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்து அதிபதி, விரய மோட்ச ஸ்தானத்தின் அதிபதி அஸ்தங்கதம். 3ஆம் இடத்து தைரிய வீரிய ஸ்தானத்தினுடைய அதிபதி அஸ்தங்கதம். ஆகையினால சில விஷயங்களிலே கவனம். பெரிய முடிவுகளை எடுப்பதிலே சற்று தள்ளி போடுவதிலே தவறில்லை. அது மட்டுமல்லாமல் நவாச யோகங்களிலே கிரகங்கள் 5 ராசி கட்டத்திற்குள் அமைந்து விடுகிறது பொதுவில. இது கடகம் மட்டுமல்ல, பொதுவாகவே நவாச யோகங்களிலே பாச யோகம். ஆகையினால் ஒரு கேரக்டர்லெஸ்ஸாக பேசுவது, ஒழுக்கமின்மையோடு இருப்பது, நெஞ்சிலே மனதிலே ஒன்றை வைத்து வெளியிலே ஒன்று பேசுவது, அதிகப்படியாக தேவையில்லாத விஷயங்களை பேசுவது, இவையெல்லாம் சிக்கலை தரும், சிரமத்தை தரும். ஆகையினால் சிறப்பல்லாதவற்றை தவிர்ப்பது இந்த மாதத்திலே பொதுவிலே முக்கியமான விஷயம். செவ்வாய் மற்றும் குரு பகவான் சங்க யோகத்தை தருகிறார். அதாவது 5 மற்றும் 6ஆம் அதிபதிகள் செவ்வாய் மற்றும் குரு, உங்களுடைய ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் அதிபதிகள் ஒருவரோடு ஒருவர் கேந்திரம் பெறுவது என்பது சங்க யோகத்தை தருகிறது. ஆகையினால் 12ஆம் இடத்துல விரய குருவாக இருந்தாலும், அந்த விரய குருவினுடைய தாக்கம் நீங்கள் உணர்ந்தாலும் கூட, இந்த நிலை என்பது அந்த 12 அதிபதி, 12ஆம் இடத்துக்கான அதிபதி சூரியனோடு இணைந்து 10ஆம் இடத்துல உச்ச சூரியனோடு இணைந்திருக்கிறார். 12ஆம் இடத்துல குரு பகவான், 5ஆம் அதிபதி சனி பகவானோடு இணைந்திருக்கிறார். செவ்வாய் சனி இணைவு. ஆகையினால் இதுவெல்லாம் குழப்பம் இல்லாமல் ஒரு தெளிவான ஒரு செயலை செய்தால் வெற்றியை தந்துவிடும். எப்படிப்பட்ட வெற்றியை தரும் என்றால், உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு வெற்றியை தரும். ஆன்மீக ரீதியிலே செய்யக்கூடிய, அதாவது பாசிட்டிவ் திங்கிங் என்பது சற்று அதோடு எத்திக்ஸ் மரபுகளோடு சரியான விஷயங்களாய் செய்யும்போது வெற்றி. அது மட்டுமல்ல, சுக்கிரன் இருக்கக்கூடிய நிலையில இந்த பாரிஜாத யோகம் என்பது செழிப்பை தரக்கூடியதாக அமைகிறது. விபரீத ராஜயோகத்தை நிச்சயமாக எது தருகிறது என்றால் குரு பகவான் தருகிறார். 6ஆம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 12ஆம் இடத்துல இந்த மாதம் முழுக்க இருப்பார். அதன் பின்பு உங்களுடைய ராசியிலே வருவார். அதனால் இப்போது குரு மிகப்பெரிய அற்புதங்களை எல்லாம் செய்வார் என்று அந்த அளவிற்கு சொல்ல முடியாது. குரு உங்களுடைய ராசியிலே வந்து உச்சம் பெறுகிறார் என்று நீங்கள் மிகப்பெரிய சந்தோஷத்தை அடைந்து அதிகப்படியான பேராசையோடு எதையுமே செய்து விடாதீர்கள். ஏனென்றால் எச்சரிக்கையுணர்வோடு இருக்க வேண்டிய காலகட்டமாக இது இருக்கிறது. சனி பகவானுடைய நிலையை பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 7 மற்றும் 8ஆம் இடத்திற்கான அதிபதி. அவர் 9ஆம் இடத்திலே பாக்கிய நிலையில இருக்கிறார். அவர் பாக்கிய நிலையிலே செவ்வாயோடு இணைந்து இருக்கக்கூடிய மாதமாக கிட்டத்தட்ட மாதத்தினுடைய ஒரு முதல் பாதியானது இருக்கிறது. ஆகையினால் அதிர்ஷ்டம் தருகிறது என்று நிலம் சார்ந்த விஷயத்திலே நீங்கள் முதலீடு செய்யலாம், செய்வதிலே பிரச்சனை ஏதும் இல்லை. ஆனால் நன்றாக அலசி ஆராய்ந்து சட்ட நுணுக்கங்களை தெரிந்து பத்திரங்கள் சரியாக இருக்கிறதா என்று பார்த்துத்தான் அப்படிப்பட்ட முடிவுகளை எடுக்க வேண்டும். ஏதோ ஒரு பேராசை அல்லது ஏதோ பெரிய அதிர்ஷ்டம், பெரிய லாபம் என்று யாரோ 3ஆம் நபர் சொன்னார்கள் என்று நம்பி ஈடுபட்டீர்கள் என்றால் மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை தந்துவிடக்கூடிய கிரக நிலைகளாக அமைந்துவிடும். அதிலே கவனமாக இருக்க வேண்டும். சனி பகவானை பொறுத்தவரை பாக்கிய சனியாக இருக்கிறார் என்பதை, அதாவது டேக் இட் ஃபார் கிராண்டட் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் நிலையில இருக்கக்கூடிய கிரக நிலைகள் அல்லது பார்வை பலம் இவற்றை பார்க்கும்போது கிட்டத்தட்ட மாதத்தினுடைய பாதி நிலை வரை குருவினுடைய பார்வை, 12ஆம் இடத்து குருவினுடைய பார்வை
உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் 6ஆம் இடத்துல இருக்கிறது. அதே சமயத்துல சனி பகவானுடைய சனி செவ்வாயினுடைய அந்த இணைந்த பார்வை உங்களுடைய ராசிக்கு 6ஆம் நிலையில இருக்குது. ஆகையினால் வம்பு இருக்கிறது, வழக்கு இருக்கிறது என்றால் அது திடீரென்று மிகப்பெரிய அளவிற்கு உருப்பெறும். நீங்கள் ஏற்கனவே செய்த தவறுகளாக இருந்தால் அதற்கு சிக்கலை தந்து சிறைப்படுத்தக்கூடிய சில பேருக்கான வாய்ப்புகளை தரக்கூடிய கிரக நிலைகளாக அமைகிறது. அதனால் கவனம். 14 மே 2026 12ஆம் இடத்துல சுக்கிரன், குரு இந்த இரண்டுமே இணைந்து விடுகிறது. இது உண்மையிலே இரு குருக்கள் சேர்ந்து ஒரு பெரிய லாபத்தை தான் தர வேண்டும். இருந்தாலும் கூட அந்த 12ஆம் இடத்திலே வரக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடம் மற்றும் 11ஆம் இடத்திற்கான அதிபதி 12லே குருவோடு இணைவது என்பது ஏதோ ஒரு போகத்தை, ஏதோ ஒரு சுகத்தை தந்துவிடும். அந்த சுகத்தை அனுபவிக்க, அந்த போகத்தை பெறுவதற்கு பணம் செலவாகக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதே சமயத்துல தேவையில்லாத போகம், தேவையில்லாத சுகம் என்றால் உடல்நல கோளாறு ஏற்படக்கூடிய, அதாவது தேவையற்ற உணவை சாப்பிட்டு விடுகிறீர்கள், ஆசை என்று, பிடித்திருக்கிறது என்று, அந்த கலர் அட்ராக்ஷன், ஈர்ப்பு சக்தி என்பது ஏற்படும். அந்த போகத்திலிருந்து வெளிவர வேண்டும். இல்லை என்றால் வாயை கட்டுப்படுத்த வேண்டும். அதாவது ஒருமையுள் ஆமை போல் 5 அடக்கல் ஆற்றின் எழுமைக்கும் ஏமாப்புடைத்து என்று வள்ளுவன் சொல்வான். ஆகினால் 5 புலன்களையும் கட்டுப்படுத்தி தேவையான விஷயத்தை அனுபவிக்கலாமே தவிர தேவையற்ற விஷயங்களை அனுபவிப்பது என்பதை தவிர்க்க வேண்டும். 2ஆம் இடத்து அதிபதி சூரியன் உச்சம் பெற்று இருப்பது, பின்னர் 11க்கு வருவது கை நிறைய பணத்தை தரக்கூடிய வாய்ப்பு என்றாலும் கூட முதல்ல சொன்ன எதிலுமே சென்று பணத்தை திடீரென்று போட்டு கைப்பணத்தை குறைத்துக் கொள்ளக்கூடாது. பேராசை பெருநஷ்டத்தை தர கேது 2ஆம் இடத்துல இருக்கிறார். பேச்சில நிதானம், கவனம். பேச்சு எப்போது உருவாகிறது? எண்ணத்திலிருந்து. ஆகினால் எண்ணம் திண்ணமாக இருந்தால் முகப்பொலிவும் அழகாக இருக்கும். பிரச்சனைகளையும் தவிர்த்து வெற்றிக்கான வழிகளை தரக்கூடிய கிரக நிலைகளாக அமையும். அடுத்தது கிரக பெயர்ச்சிகளிலே பார்க்கும்போது புதன் 12ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்திலேயே வருவார். இது ஒரு அற்புதம், ஒரு சிறப்பைத்தான் தரும். அங்கு ஏற்கனவே சுக்கிரன் இருக்கிறார். இப்போது இந்த மாத கடைசியில இந்த இணைவு என்பது மெதுமெதுவாக செழிப்பை தர துவங்கும். 12ஆம் இடத்துல இருந்த விரயகுரு சுபவிரயங்களை தரக்கூடிய நிலையிலிருந்து ராசிக்கு குரு பகவான் மாறுவார். இந்த ராசிக்கு மாறக்கூடிய மாதத்தில் இந்த மாதம் கடைசியில குரு பகவானுடைய அந்த பெயர்ச்சிக்கான விஷயம் துவங்கிவிடும். அதனால் குரு உங்களுடைய ராசியிலே வந்து உச்சம் பெற்று உச்ச பலனை தருவார். அது உங்களுடைய பிறவி ஜாதகத்திலே குரு இருக்கக்கூடிய நிலைகளை பொறுத்து அமையும். புதன் அஸ்தங்கதத்திலிருந்து உதித்த புதனாக, உதய புதனாக அவர் மே 23 முதல் 12ஆம் இடத்துல கிட்டத்தட்ட பல நாட்கள் அங்கு இருப்பார். இந்த மாத கடைசியிலே பார்க்கும்போது புதன் 12ஆம் இடத்துல இருப்பார். சுக்கிரனோடு இணைவார். மகாலட்சுமி யோகத்தை தருவார். எண்ணிலும் எழுத்திலும் கவனத்தோடு இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும். சுக்கிரன் 12லும் 11ஆம் இடம் சுக்கிரனுடைய வீடு, அதுல சனி பார்வையும் இருக்கக்கூடிய காரணத்தினால் எந்தவித போகத்தின் மீதும் ஆசைப்படாமல், தேவையில்லாத விஷயங்கள் ஈடுபடாமல் இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும். இந்த மாதத்தில புத ஆதித்ய யோகம், மகாலட்சுமி யோகம் இவையெல்லாம் சிறப்பையும் செழிப்பையும் தர காத்திருக்கிறது. ஆனால் உங்களுடைய எண்ணங்களை சிதறவிடக்கூடாது. கடகராசி என்பது புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் நட்சத்திரத்தில 1 முதல் 4 பாதங்கள், ஆயில்யம் நட்சத்திரத்தில் 1 முதல் 4 பாதங்கள் அடங்கும். இந்த பூசம் நட்சத்திரம் என்பது சனி பகவானுடைய நட்சத்திரம். இந்த பூசம் நட்சத்திரம் சனியின் நட்சத்திரம். சனி பகவான் 9ஆம் இடத்துல மே 17ஆம் தேதி முதல் புஷ்யன் என்று இருக்கக்கூடிய தேவதை ஆளக்கூடிய ரேவதி, செழிப்பு தரக்கூடிய ரேவதி நட்சத்திரத்துல பயணப்படுவார். கிட்டத்தட்ட அந்த ஒரு 2-3 மாதங்கள் இது இருக்கும். அதற்காக ஒரு தனி பதிவையும் தருகின்றேன். தொடர்ந்து இணைந்திருக்கும் போது சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி நோட்டிபிகேஷனை ஆன் செய்து வைத்திருந்தீர்கள் என்றால் நான் பதிவிடும் வீடியோக்கள் உங்களை உடனடியாக வந்து சேரும். இந்த புஷ்யனுடைய நட்சத்திரத்திலே மாறும்போது சனி பகவான் சிறப்புகளை அள்ளித் தருவார். அதற்கு இதுவரை எது உங்களுக்கு அசிங்கத்தை, அவமானத்தை தந்ததோ அல்லது நிம்மதியை தரவில்லையோ, மன வருத்தத்தை தந்ததோ அதை மாற்றி அமைத்து நல்ல விஷயங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் பராபவ வருடத்தினுடைய நோக்கமே. என்ன பராபவம் என்றால் இயர் ஆஃப் சுப்ரீம் எக்ஸிஸ்டன்ஸ், உன்னதத்தை நிகழ்த்தும் ஆண்டு. பரபவ என்று பிரித்து பொருள்படும்படி நம்ம எடுத்தால் அப்படி. பராபவ என்ற ஒரே வார்த்தையாக சமஸ்கிருதத்தில் பார்க்கும்போது அசிங்கத்தை, நஷ்டத்தை, அவமானத்தை தரும். எப்போது தரும்? தீயவற்றில ஈடுபட்டு தீய விஷயங்களை நீங்கள் உங்களுடைய பற்றுதலாக வைத்திருந்தால்
அப்போது பற்று அற்ற நிலைக்கு உங்களை தள்ள அசிங்கத்தையும் அவமானத்தையும் தந்துவிட பராபவம். ஆகினால் சனி பகவான் இந்த நட்சத்திரத்திலே மாற துவங்கியது முதல் தீயவை முழுவதுமாக விட்டு நல்லவற்றை நாடும் போது வெற்றி என்பது இருக்கும். 9ஆம் அதிபதி குரு, அதிர்ஷ்டத்தை தர வேண்டியவர். அந்த 9ஆம் அதிபதி இருக்கக்கூடிய அவருடைய வீட்டிலே 9ஆம் அதிபதி வீட்டிலே சனி பகவான் இருக்கிறார். அந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ல இருக்கிறார். ஆகினாலே விரய குருவாக இருக்கிறார். நிலம் வீடு வாங்குவது, தங்கம் வாங்கி வைப்பது, கைப்பணத்தை அப்படி செலவு செய்வது அதிர்ஷ்டத்தை தரும். ஆனால் பொதுவிலே சொல்ல வேண்டும் என்றால் இந்த மாதம் அதிர்ஷ்டம் எல்லாம் அது இஷ்டத்துக்கு வந்து போகுமே தவிர நீங்கள் நினைத்தபடி அதிர்ஷ்டம் என்பதற்கு, பாக்கியம் என்பதற்கு கை கொடுக்க அவ்வளவு ஏதுவாக கிரக நிலைகள் இல்லை. 2ஆம் அதிபதி உச்சம். அதனால் கைப்பணத்திலே குறைவில்லாமல் பார்த்துக் கொள்வார். இருந்தாலும் தேவையில்லாமல் வீண் செலவு பண்ணக்கூடாது. வேலை பலு, வேலையில இருப்பவர்களுக்கு சற்று அதிக பொறுப்பு, அதிக வேலை காரணமாக வேலை பலு இருக்கும். ஆனால் உழைப்பிற்கு ஏற்ற வெகுமானம், சன்மானம் இவையெல்லாம் கிடைக்கவில்லையே என்ற மன வருத்தம், ஆதங்கமாக இருக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். 12ஆம் இடத்துல குரு மற்றும் 9ஆம் இடத்துல சனி செவ்வாயோடு இணைந்திருக்கக்கூடிய காரணத்தினால் வாகனங்களை ஓட்டும் போது உங்களுக்கு தெரிந்த வாகனத்தை ஓட்டுவது. அதாவது பண்டாவிற்காக நம்முடைய தகுதிக்கு மீறிய, நம்முடைய உடல் எடைக்கு மீறிய ஒரு இருசக்கர வாகனத்தை ஓட்டி பார்ப்பது. இல்லை என்றால் கார் ஓட்ட தெரிகிறதோ இல்லையோ வாங்கி ஓட்டி பார்க்கலாம் என்று இரவல் வாங்கி ஓட்டுவது, அல்லது சொந்த வாகனத்தை கூட இரவு நேரங்களில் தவறாக ஓட்டுவதெல்லாம் இந்த செவ்வாய் சனி இணைவு என்பது நீங்கள் செய்யக்கூடிய தவறுக்கு உடனடியாக ஒரு பிரச்சனையை தந்துவிடும், விபத்திலே முடித்துவிடும், காயங்கள் ஏற்பட வாய்ப்பு. ஆகையினால் கவனம் தேவை. வேலை செய்யக்கூடிய இடத்துல மேல் அதிகாரிகளோடு, உங்களுடன் வேலை செய்பவர்களோடு கவனமாக இருக்க வேண்டும். புதிய தொழில் தொடங்கும் எண்ணம் இருந்தால் அதை இந்த மாதம், மே மாதம் செய்யாமல் ஜூன் மாதத்திற்கு செய்வது, அதாவது ஜூன் மாதத்திற்கு தள்ளி வைப்பது நன்மை ஏற்படுத்தும். வியாபாரத்திலே சற்று சராசரியாகத்தான் இருக்கும். இருந்தாலும் எதிலுமே சற்று தன்னம்பிக்கை, தைரியத்தோடு சமயோஜிதமாக செயல்படும் போது வியாபாரத்தில் நஷ்டத்தை எதிர்கொள்ளாமல் இருக்க முடியும். நேர்மறையான முடிவுகளை எடுக்கும் போது வெற்றி என்பது இருக்கும். சுப விரயங்கள் தரும் குரு என்று சொன்னேன். கையிலே பணம் வந்தாலும் அதை வந்த சுவடு தெரியாமல் செலவு செய்துவிடக்கூடிய ஒரு கிரகநிலை. ஆகையினால் வரவிற்கேற்ப திட்டங்களை அமைத்துக் கொள்வது சிறப்பு. மே மாதம் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை இதுவரை முந்தைய மாதங்களிலே இருந்தது போன்று சகஜ சாமானிய நிலையிலேயே இருக்கும். 2ஆம் இடத்து அதிபதி சூரியன் சாதகமாக இருக்கக்கூடிய நிலையினால், அது மட்டுமல்லாமல் உச்சம், அதனைத் தொடர்ந்து சூரியன் 11ஆம் வீடு ஆகினால் குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் கூட அந்த ஓவர் டாமினேஷன் போன்ற விஷயங்களின் காரணமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரலாம். அனுசரித்து விட்டு கொடுத்து செல்லும் போது வாழ்க்கை கெட்டு போகாமல் இருக்கும். எதிலும் பொறுமை தேவை, நிதானத்தோடு இருக்க வேண்டும். வார்த்தைகளிலே இனிய வார்த்தைகளையே பயன்படுத்த வேண்டும். உள்ளன்போடு உத்தமமான வார்த்தைகளை பயன்படுத்தும் போது வெற்றி. கல்வி, உயர்கல்விக்கு காரணமாக இருக்கக்கூடிய கிரகமான குரு பகவான் 12ல். ஆகையினால் வெளிநாடு சார்ந்த கல்வி, வெளிநாடு சார்ந்த வேலை மாணவர்களுக்கு அமைவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு. காதல் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் காதல் உறவுகளுக்கு காரணமான கிரகம் சுக்கிரன் பெயர்ச்சி செய்வது பொதுவாகவே சாதகமாக இருக்கிறது. சுக்கிரன் உங்கள் காதல் வாழ்க்கை மகிழ்ச்சியை தருவார். காதல் நிலைகளில் ஏதேனும் சிறு செலவுகள், ஏதாவது கிஃப்ட் போன்று ஒன்றை வாங்கி தருவது, இல்லை என்றால் இல்லறம் செழிக்க நல்லறமாக மாற அந்த காதலை மாற்றிக்கொள்வதற்கு ஏதேனும் சிறுதூர பயணங்களில் ஈடுபடுவது போன்ற விஷயங்களில செலவு இருக்கும். அலைச்சல், வேலை பளு காரணமாக உடலிலே சோர்வு, தூக்கமின்மை இவையெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கண் எரிச்சல், உஷ்ணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. இவையெல்லாம் ஓய்வெடுத்தாலே சீராக போகும். அதனால் பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஆனால் சரியான நேரத்திலே உணவு அருந்துவது, குறைந்தது ஒரு 8 மணி நேர தூக்கம் என்பது ஆரோக்கியத்திற்கு முக்கியம் என்பதை மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். கவனமாக இருக்க வேண்டியது என்றால் மே மாதம் ஒரு மாறுதலை தரக்கூடியது போன்று அமைகிறது. ஆகையினால் தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது, ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது, ஆடம்பர அல்லது போலி போகங்களை, தேவையற்ற ஒரு விஷயத்தை அனுபவிக்க வேண்டும், அது எதுவாக இருக்கட்டும், கவனமாக இருந்து கொள்வது. ஆண் பெண் உறவுகளில எல்லை மீறிய உறவு என்பது சிக்கலை தரக்கூடியதாக இருக்கும். அதிலே கவனமாக இருப்பது. நெருப்பு அல்லது மின்சாரம் சார்ந்த உபகரணங்களை பயன்படுத்தும் போது
கவனமாக இருப்பது, வாகன பயணங்களிலே இரவு நேரங்களிலே தவிர்ப்பது, நள்ளிரவிற்கு மேல் முற்றிலும் வாகன பயணத்தை தவிர்க்க வேண்டும். பரபரப்பாக ஏதேனும் ஒரு வேலையிலே தொடர்ந்து ஈடுபடுகிறீர்கள் என்றால் அதிலே கவனம். வயல் வேலையிலே ஈடுபடுபவர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். பூச்சிக்கடி போன்ற விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். தொலைதூர இடங்களுக்கு செல்லும் போது கைப்பொருள் மற்றும் வாகனங்கள் மீது சற்று கண்காணிப்போடு இருப்பது சிறப்பு. அது மட்டுமல்ல, வரக்கூடிய மாதத்திலே குரு பகவான் உங்கள் ராசியிலே அமர்வார். இது ஒரு புதிய மாற்றத்தை உங்களுக்கு தரும். சந்திராஷ்டம தினங்களாக இருக்கக்கூடிய மே 10, 11, 12 ஆகிய தினங்களிலே புதிய வேலையை துவங்காமல் இருப்பது, புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடாமல் இருப்பது, கவனக்குறைவோடு ஏதேனும் மின்சாதனங்களை பயன்படுத்துவது என்ற விஷயங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டும். இரவு நேர பயணங்களை முற்றிலும் தவிர்ப்பது நல்லது. பரிகாரம் என்று சொல்லும் போது இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்கள் சென்று வழிபாடு, செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் துர்க்கை அம்மன் வழிபாடு, காளி அம்மன் வழிபாடு, இவையெல்லாம் உங்களுக்கு தைரியத்தை தரும். வரக்கூடிய குரு பெயர்ச்சியிலே உங்களுக்கு அதிகம் தேவை தன்னம்பிக்கை, மன தைரியம். இவற்றை தரக்கூடியதாக அமையும். எனது அன்பு நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்றால் லைக் செய்யுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்டிலே தெரிவியுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து இந்த பதிவை மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் கடகராசி, கடக லக்னம் என்றாலும் அல்லது ராசி கடகம் லக்னம் எதுவாக இருந்தாலும் இந்த பதிவு பொதுவில் பொறிந்து வரும்படியாக கணித்து உங்களுக்கு தந்திருக்கின்றேன். அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். நன்றி.